ஹலோ நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? எல்லாருக்கும் வணக்கம் செலுத்துகிறேன். இன்றைக்கி நாங்கள் ஃபாக்ஸ்டைல் அண்ட் லிட்டில் மில்லட் வச்சு எப்படி அடை தோசை செய்கிறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். ஆனால் தினை அரிசி சாமை அரிசி அது கூட நான் கின்வா கூட யூஸ் பண்ணியிருக்கேன். அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த அளவில் நீங்கள் போட்டதுன்னா சூப்பராக முறமுறான்னு வரும் அடை தோசை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அரை கப்பு தினை அரிசி, அரை கப்பு சாமை அரிசி, ஆனால் டோட்டல் 1 கப்பு சேர்த்துட்டு கூட 1 கப் அளவுக்கு கின்வா கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் 2 கப்ஸ் ஆச்சு. 1 கப் ஃபுல்லு கின்வா, அரை கப்பு தினை அரிசி, அரை கப்பு சாமை அரிசி. இப்போ டோட்டல் 2 கப்ஸ் ஆச்சு இல்லையா? இப்போ 2 கப்ஸுக்கு பருப்பு வகைகளை சேர்த்துக்கணும். அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு பாசிப்பருப்பு, அரை கப்பு துவரம் பருப்பு, அரை கப்பு கருப்பு உளுந்து. ஸோ வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கோ. போன்ஸுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூட காரத்துக்கு ஒரு 10-12 காஞ்ச மிளகா கூட சேர்த்து ஊற வச்சுட்ருக்கேன். ஹோல் நைட் இத்தை ஊற வைங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா வரும். ஃபர்மெண்டேஷன் ஆற தேவையில்லை, ஊறி வந்தால் போகும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ செய்கிறதுக்கு முன்னே நல்லா ஊறி வந்திருக்கிற பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுண்டு நைஸாக அரைக்கிறேன். இது கூட நாங்கள் காஞ்ச மிளகாவும் கூட ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அப்புறம் நான் இங்கே 2 பேட்சில் மாவை அரைச்சிக்கிறேன். ஏன்னா மிக்ஸி ஜாரில் ஃபுல் கொள்ளாது. அதனால் 2ஆம் பேட்சில் அரைக்கிச்சு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு சேம் பாத்திரத்துக்கு சேர்த்து தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு ஃபைனாக மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் சேர்ந்த போல் வரும். காரத்துக்கு நான் உலர்ந்த மிளகாவும் போட்டிருக்கேன், பச்சை மிளகா கூட போட்டிருக்கேன். உங்களோட சாய்ஸு, 2 சேர்க்கலாம், இல்லை 1 போட்டு பண்ணலாம். இப்போது சூப்பராக அடை தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுது. இப்போ தோசை வாக்க வேண்டியது அவ்வளோதான். நல்லா ஒரு ஃபைனாக சட்னி பண்ணிக்கலாம் கூட. நான் இங்கே பேசிக் சட்னி தான் பண்ணி காட்ட போகிறேன். அரை மூடி தேங்காய் துருவல், காரத்துக்கு ஏற்ற 2 பச்சை மிளகா, ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக சட்னி அரைச்சி தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். நீங்கள் இது கூட ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை சேர்க்கலாம், புதினா தழை சேர்க்கலாம், இஞ்சி சேர்க்கலாம், உங்கள் விருப்பம். நான் எப்போவும் பேசிக் சிம்பிள் சட்னி தான் எங்கள் வீட்டில் பிடிக்கிறது, அதனால தான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, காஞ்சிக்கிற தவால அடை தோசை வாத்து சூப்பராக முறான்ட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தெரியுமா இது? கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவுலையே ஊற வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிட்றா ஹெல்த்தியான உணவு இது. நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலில் சிறுதானியங்கள், கின்வா எல்லாமே யூஸ் பண்ணணுன்ட்டு கேட்டுக்கிறேன். கூட நான் ஒரு ஆரஞ்சு பழம் கூட வச்சு கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.